ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 45. இன்னைக்கு நம்ம என்னோட மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போறோம். மார்னிங் ரொட்டீன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது ரொம்ப சாதாரணமானதுங்க. நீங்க காலைல எழுந்த உடனே என்ன பண்ணுவீங்களோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட காலை இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி ப்ரோ போன வீடியோல ஏன் இந்த ஐபோனை காமிக்கவே இல்லைன்னு கேட்டிருந்தாரு. அதை அடுத்த வீடியோல சொல்றேன். நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தினமும் அதிகாலையில எழுந்துப்பேங்க. என்னடா அதிகாலை இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு சொல்றீங்க? 7 மணி ஆகுதுங்க. 7 மணிலாம் நீங்க அதிகாலையான்னு கேட்கலாம். ஆனா எனக்கு அதாங்க அதிகாலை. அப்படியே மாடிக்கு வந்தோடனே என் நாய்க்கு ஒரு அட்டனன்ஸை போட்டு காதில் ஹெட்செட்டை போட்டு நானும் வாக்கிங் போயிடுவேங்க. பாட்டு கேட்டே வாக்கிங் போகிறது எனக்கு பிடிக்கும். சாதாரணமாக நடந்து போக மாட்டேன். இந்த பக்கம் அப்படி ஆடுவேன், அந்த பக்கம் இப்படி ஆடுவேன். எப்படியோ என்னால் முடிஞ்ச ஒரு 20 ரவுண்டு முடிச்சுட்டு இந்த தம்பிள்ஸ் எடுத்தேங்க. வெயிட்டாக இருக்காதுன்னு நினச்சி சீன் போடலான்னு தூங்கினா நிஜமாலே வெயிட்டாக இருந்துச்சு. உங்கள் முன்னாடி வேற லெவலில் ஒரு 10 எடுக்கலான்னு எடுத்தேன். ஆனால் அடுத்த நாளில் கை பிடிச்சிக்கிச்சு. அப்படி இருந்தாலும் போனது போட்டோன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் ஓட்டு மேலே குரங்கு மாதிரி ஏறி நின்று வேடிக்கை பார்த்துருந்தாங்க. எப்படியோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கீழே போய் பார்த்தா நம்ம இங்கே உழைச்சிட்டு இருக்கோம், அங்கே கீழே என் பொண்ணு தூங்கிட்டு இருக்குங்க. இது பேரை சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன போடணும்னு நான் சொல்றேன். முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, ஒரு 2 டேட்ஸு, செவ்வாழை, கூட சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கான சத்தி முத்ரா ட்ரிங்க் ரெடி ஆகிடும். அப்படியே மதியானம் நம்ம கேங் பசங்களை போய் பார்க்கலான்னா பைசன் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன். பாதியிலே போர் அடிச்சதுனால இன்னொரு நண்பர் வீட்டில் போய் பரபரப்பாக இருக்க ஒரு லவ் பேர்ட்ஸை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் சந்தோஷமா எழுந்திருக்க பழகிக்கோங்க. உங்களுக்கு தெரியாதுன்ற வார்த்தையை விட்டுட்டு கத்துக்கிறேன்ற வார்த்தையை யோசிங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில ஜாலியா இருக்குங்க. நடந்து முடிஞ்சதை யோசிக்கிறத விட்டுட்டு நடக்க போறதை அனுபவிங்க. அதனால சத்தியமுத்ரா குடிங்க, தெம்பா இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்.